பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். முதல்ல இந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேயர் சாருக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கேட்ட உடனேவே நம்ம கண்டிப்பாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சார் சப்போர்ட் பண்ணது. அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பிளானிங், நம்ம நேற்று கேம்ஸ் நடத்தணும், அப்புறம் இன்னைக்கு டிராயிங், எஸ்ஏ ரைட்டிங், பொயட்ரி ரைட்டிங் எல்லாமே நடத்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ண ஏஇஸ், எஸ்ஓஸ், எஸ்ஐஸ், அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே மேல் ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் 3 பேருமே நமக்கு நல்ல விழிப்புணர்வு தலைப்பில் நல்லாவே பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்னதாக முடிச்சிடுறேன். ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க, டைமும் ஆகுது. எல்லாரும் கேக் கட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். நாங்கள் முதல்ல பதவி ஆகிடுச்சில் 22 நம்ம சாரஸ்வரி மேடம் இருந்தாங்க. அப்பவும் அவங்க உமன்ஸ் டேன்னு சொல்கிறேன். மேடம் இப்போ அடுத்ததாக வந்த உமனுக்கு தான் சரி மேடம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருவோம் சொல்லியாச்சு. நேற்றுலேருந்து ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிது. இந்த நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக அது நேற்று இன்றைக்கி நம்மளோட துணை அமைச்சர் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, நிறைய ப்ரோக்ராம் அடுத்தடுத்து ஸ்கூல் 100 ஆண்டுகளாக போண்டே இருந்தது. எலெக்ஷனுக்கு நம்ம தூத்துக்குடி தொகுதிக்கு அவங்க தான் அதிகாரி. பல்வேறு வாக்காளர் அனுப்பிட்டு இருந்தாலும் இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, ஜாலியாக இருக்கட்டும் நம்ம இடத்துல சொல்லிட்டேன். அதனால தான் இன்றைக்கே வைத்தோம். இதை நல்ல முறையில் நடத்தி கொண்டே இருக்கும். எல்லா விதத்துலையும் எங்களுக்கு தூத்துக்குடி மாநகர வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கும் நம்மளோட பிரியங்கா மேடம் அவர்களே. நான் பொதுவாகவே மேடம் தான் சொல்கிறது. பிரியங்கா மேடம் அவர்களே மற்றும் வரவேற்பேட்டை அமர்ந்திருக்கும் அனு சௌந்தரி அவர்களே, பல்வேறு கருத்துக்கள் நம்ம துணை மேல் வெளியே போயிருக்காங்க. வரல இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கும் 2 மண்டல தலைவர், 4 பேர் உண்டு. 2 பேர் ஆணாக இருந்தாலும் வரலன்னு நினைக்கிறேன். நான் வரல. கலைச்செல்வியாக இருக்கட்டும், உங்கள் அன்னலட்சுமி அக்கா இருக்கட்டும், மற்றும் பல்வேறு கருத்துக்களை நம்மளோட பெண் ஆரோக்கியத்தை பற்றி நம்மளோட நகர் சுகாதார நிலையம் நம்மளோட 7 இருந்தாலும் நிறைய பெண் டாக்டர் இருக்காங்க, ஆண் இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களை நம்ம எடுத்து உரைத்த செல்வ சுந்தர வினோத் சிங் அவர்களே மற்றும் நிதி மேம்பாடு இந்த டிஎம்பி பேங்க் சார்பாக எடுத்து உரைத்தாமே உங்கள் கணவர்மார்ட்டையும் உங்கள் இல்லாட்டையும் சண்டை போட்டு தான் இருக்கீங்க, எனக்கு தான் தெரியும். கூட கொஞ்சம் எடுத்து சிவிஜா அவர்களே மற்றும் நன்றி உரையாற்றிருக்கும் அழகலட்சுமி அவர்களே, நம்ம மாநகராட்சியில் பல்வேறு பணியாளர்கள், அது ஏஐஜேயில் இருக்கட்டும், நம்மளோட புதுசாக எஸ்ஏயாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம இந்த பீரியடில் முதலமைச்சர் ஒரு தலைமை ஆட்சியில் ஆகஸ்ட் மாதம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டோம். கிட்டத்தட்ட 64 தமிழ்நாடு ஃபுல்லாக 2000 சில்லவர் போட்டாலும் நம்ம மாநகராட்சி கிட்டத்தட்ட 67க்கு மேற்பட்டோர் வந்திருக்காங்க. அதுலேயும் நிறைய பெண்கள் தான் வந்திருக்கு. நிறையா ஐஐடி நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வந்திருக்காங்க. நம்ம அடுத்த தரத்துக்கு போகிறதுக்காண்டி சொல்கிறேன். மற்றும் மாமன்ற உறுப்பினர் நம்மளை பேர் எல்லாமே சொல்லலாம். மாமன்ற உறுப்பினர் நீங்கள் 32 பேர் இருக்கீங்க. குறிப்பாக இப்போ வந்திருக்கிற செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மில் இருக்கிற நம்ம ரெக்ஸிலக்காவாக இருக்கட்டும், நம்மளோட எடிண்டாக்காவாக இருக்கட்டும், எல்லார் பேரும் சொல்ல நினச்சிட வேண்டாம். அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே உங்களுக்கு வணக்கம். இந்த உலக மகளிர் தினம் முன்னிட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டை விட்டு கிளம்பி வந்தோன்னா என்னென்ன இருக்குது, என்ன ஒர்க் நடக்குது, டே டு டே ஆக்டிவிட்டி பார்த்துட்டு ஆணையாளர் அவங்க தனியாக, இப்போ நம்ம ஆணையாளர் 5 மணிக்கே கிளம்பிடுவாங்க. அவங்க தனியாக ஆய்வு போனாலும் நாங்கள் தனியாக ஆய்வு பண்ணிட்டு வருவோம். எந்த இடத்துல ஜாயின்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கோ அதுக்கு போவோம். அப்போ நிறைய பார்க் லைவில் திறந்து விட்டு அந்த ஏரியாவில் 9 மணி வரைக்கும் நம்ம திறப்போம். ஏன்னா 9 மணி வரைக்கும் திறக்க சில தான் பார்ப்போம். நம்ம எவ்வளோக்குள்ள மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு கொடுத்துருக்கோங்கிற தெரியறதுக்கு அந்த பார்க்கில் நீங்கள் எப்படி வீட்டில் இருப்பீங்களோ அந்த ட்ரெஸ் ஆக்டிவிட்டியில் அவங்க எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. நான் சிங்கிள் 2 பேர் 3 பேர் தான் போவேன். ஏன்னா அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. நம்ம கொண்டு வந்த திட்டம் மக்களுக்கு பயன்படுதா அப்படிங்கிற பார்க்குறது தான் கொண்டு போகிறது கிளியராக இருந்தது. அதனை தொடர்ந்து ரொம்ப நாளாக வச்சதில் நிறைய திட்டங்கள், அதாவது பெண்களுக்குன்னு ஒரு பார்க் வேணும் அப்படின்னு நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை. அது நம்மளோட 2வது டைம் நீங்கள் நின்னாங்க எலெக்ஷன் பிரச்சாரத்திலே சொன்னாங்க. அப்போ உடனே எங்கே ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடனே கொண்டு வரணும். ஒரு இடத்த போய் கிளியர் பண்ணி எடுத்து சைடில் அந்த வால்குள்ளே பில்லர்லாம் போட்டு வரைக்கும் நம்பர் ஆஃப் டைம் கூட ஆகும். அப்போ இருக்கிறத சரி பண்ணிடலாம்னு கடந்த காலம் ஆட்சியில் சரியாக இருக்கிற அந்த 4 பார்க்கை எப்படி மாற்றணும் ஒரு ஐடியா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க்குன்னு இருக்குது. அது மேடத்துக்கு தெரியும். டெக்னிக்கலாக இந்த வருஷத்துக்கு ஒருக்காக தான் 3 வருஷம் ரோடு எடுக்க முடியும், 5 வருஷம் எடுக்க முடியும். எடுத்த வேலை செய்ய முடியாது. இப்போ நமக்கு நாமேன்னு ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல உண்டோ நம்மளுக்கு வெளியே உதவுற தனியார் பங்களிப்பும் சரி, நாங்கள் கேட்குற இடத்துல தர்றதுன்னு சொல்லி நாங்கள் போட்டு வேலை செய்கிறதுனால உதவணும், உடனடியாக மாற்றணும் அப்படின்னு அதை அறிவிக்கவுமே அப்போது ஆணையாளர்களும் விசிட் பண்ணி சும்மா எங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் பண்ணி இதை கொண்டு வந்துடும் அதை கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி வேலையை நடத்திட்டே இருந்தோம். மிக விரைவில் அதை கொண்டு வந்து விட்டோம். அதோட நோக்கம் என்னென்னா எல்லோரும் ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இருந்தாலும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அதை நம்ம கொண்டு போக முடியும். தன்னம்பிக்கை வர்றதுக்கு ஒரே இடம் ஃபோர்ஸ்
அதாவது ஸ்போர்ட்ஸ், அதாவது நம்மளோட விளையாட்டு மன தைரியம் வரைக்கும் அந்த இதில் தான் கொண்டு வர முடியும். அதை தான் அதில் திறந்தோன்னா நிறைய பேர் சொன்னாங்க எதுக்காண்டி பார்க்கில் வந்து சமூக விரோதிகள் தான் கூடிடுவாங்கன்ட்டு. அப்போ அதுலேயும் ஒரு சேலஞ்சாக எடுத்தோம். கேமரா வைக்கணும், ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்கணும், உள்ளே போகிற என்ரோல்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு தான் உள்ளே போகணும், மொபைல் நம்பர்னு கொடுத்து அதை கொஞ்சம் கண்காணிப்புலேயே வச்சே கொண்டு போகணும். கொண்டு போய் வந்தோன்னா நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் எம்பி மேடம் சொன்ன மாதிரி, அதாவது ஏற்கனவே வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன், அவங்க மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பியோட இருக்கிற பார்க்கில் போயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு எங்கே தோது இருக்கோ விளாண்டுக்கிடுவாங்க. இதில் வந்து வராத பெண்களை வர வைக்கணும், இதுதான் கோரிக்கை அப்படின்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு போய்கிட்டே இருந்தது. டெய்லி கவுண்டர் நாங்கள் கணக்கு பண்ணிகிட்டே இருப்போம். அப்போதைய ஆணையர் நானும் 25, 50 ஆச்சு, 100 ஆச்சு, யோகா கிளாஸ் வேணும், ஜூம்பா டான்ஸ் வேணும், எல்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறைய கமாண்ட் எனக்கு வரும். அதை நாங்கள் வந்து ஒரு ஆட்டை தான், நானே அங்கே போக மாட்டேன், போன மகளிர் வந்து அங்கே வைப்போம் அப்படின்னாரு அவர் கமிஷனர் சார். எதுக்கு நான் சார் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி விடுவோம் சார், இங்கேருந்து நம்ம அங்கே கொண்டு வைப்போம்னு அங்கே வச்சோம். சரி அப்படின்னு சொல்லி அங்கே வச்சோன்னே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அப்போ அதனை தொடர்ந்து வந்து நம்ம புதுசாக என்னென்ன நிறைய திட்டங்கள் இன்னும் 2 பார்க் கொண்டு வந்துடலாம்னு சொல்லி தான் முத்தியாவரில் வந்து திறந்தாச்சு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னுதாரணம் வந்து நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் தான். இன்னொரு பார்க் நாளைக்கு நடைமுறைக்கு வரும், நானும் ஆணையர்கள் அதை செயல்பாடு கொண்டு வந்துடுவோம். அது வந்து நார்சோம் உங்களுக்கு தான் அதில் வந்துடும். ஒரு சில வேலைகள் இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக பல்வேறு கட்டங்களாக நம்ம கொண்டு வந்து சேஃப்டி. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து மாநகராட்சி சம்மந்தமான மட்டும் சொன்னேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணிக்கு அப்புறம் வந்து நிறைய பெண்கள் வந்து வண்டி ஓட்டுறதையும், அவங்க சிங்கிளாக போகிறது, ஒன்று அவங்க தம்பியோ அண்ணனோ இல்லை அவர் வீட்டுக்காரரோ இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நகரில் வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது காரணம் நம்ம மாநகராட்சியோட செஞ்ச வேலை. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் நேரத்தில் கேரள் ரவுண்டு எல்லாமே போகும். அதில் 12 மணி 1 மணி வரைக்கும் நடக்கிறதுலாம் இந்த வருஷம் நான் பார்த்தது, அதாவது 2025 முடிஞ்ச வருஷத்தில் பார்த்தது பல்வேறு. நான் வந்து 12 மணிக்கு மேலே வெளியே வந்து வரச்சல தான் பார்த்தேன். அவங்க தனியானா 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அவங்க செட்டாக எப்படி நம்ம வந்து ஆம்பளைகளுக்கு வந்து நேரம் போகலாம் ரவுண்ட் அடிப்போமோ, டீ கடை அந்த இடத்துலாம் பார்ப்போம். நகர் வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் அடுத்ததுன்னு நிறைய வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக போக வேண்டியிருக்கு. அது காரணமே வந்து நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் வச்சுருந்த சாலையும் பாதுகாப்பு பெண்கள் கொடுத்தது தான் வந்து அது வந்து போய் கொண்டு இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா குறிப்பாக நம்மளோட 21 ஸ்கூல் இருக்குது. நான் இந்த பெரிய லெவலில் போன 21 ஸ்கூலில் டீச்சரும் அதே மாதிரி தான், எல்லா மகளிர் தான். நம்ம கமிஷன் மேடம் சொன்ன மாதிரி எல்லா மகளிர் தான். எல்லா ஸ்கூல்லையும் நல்லா டீச் பண்ணிடுறாங்க, ப்ரைவேட் ஈக்குவலாக. ஏன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்கள அவங்க எப்படி படிக்காங்கன்னு தெரியும். கொரோனா நேரம் முடிஞ்சவங்க 2022 வந்து 1000 ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1100 பேர் சேர்ந்து பில்டிங் இல்லைன்னு திரையில் உட்காந்துருந்தாங்க. அப்போ போய்கிட்டே இருந்தவங்க தான் எல்லா கிளாஸ் ரூமையும் நம்ம வந்து வலுப்படுத்திடணும்னு சொல்லி அதை ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். இப்படி பல்வேறு கட்டங்களாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹரிகணேஷ் சார் சொன்னார், ஆண் தினம் கொண்டாடணும் உண்டு. ஆணுக்கும் பெண்ணு ஈக்குவல், நீங்கள்லாம் ஈக்குவல்லாம் தாண்டி மேலே போயிட்டீங்க. நம்ம கவுன்சிலரையும் சரி எல்லாம் மேலே போயிட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது அதான், என் கூட படித்த பையங்கள்லாம் நான் படிப்பில் இருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் கிட்ட ஆகிட்டு காலேஜ் எல்லாம் போய் வந்து. இப்போ நம்ம எங்கிட்டாடும் நம்ம லோக்கல்லே படித்ததுனால இங்கே பார்த்தோன்னே என்னென்ன பண்ணுற அப்படின்னா, என் வீட்டுக்காரியை கொண்டு வேலைக்கு விட்டுட்டு இங்கே சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் அந்த நிலமை தான் இன்றைக்கி ஆண் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெஸ்டில் சொன்ன மாதிரி ஆணால் தனியாக வாழ முடியாது. ஆண் பெண் ஈக்குவலுமே சமம் இருக்கிறதே தான் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு அறிவுரை, ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து கமிஷனருக்கு எவ்வளோ பிரச்சனைனா எவ்வளோக்குள்ள வேலை போகிறது, என்ன பிரச்சனை வரும், எப்படி சமாளிக்கணும் வரும். அதுவே எனக்குள்ள பங்கு. அதை நான் வந்து இப்போ அரசியல் கட்சி, நான் வந்து முதலமைச்சர் உத்தரவு, நாங்கள் வந்து டிஎம்கே சார்ந்தவங்க நிறைய விஷயம் பண்ணச்சில்ல. அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஆணையாளர் இருந்து ஆணையாலும் சரி மேடமும் சரி ஒரு முடிவு எடுக்கணும்னா ரைட்னா உடனே அப்புறப்படுது. அந்த ஆக்கிரமிப்போ ஏதோ மக்களுக்கு விரோதமாக என்ன இருக்கோ அதில் முடிவே பார்க்குறது கிடையாது, கட்சி பாகுபாடு கிடையாது, உடனடியாக அப்புறப்படுத்தி தூக்கி போடுவோம். அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சமாளிப்போம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி, செல்வ சுந்தரம் சொன்ன மாதிரி உடனே வந்து தலைவலிக்கு படுத்துட்டேன், உடம்பு சோம்பல மாதிரி படுத்துட்டேன் இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். முடிவு இல்லாத ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் திருப்பி உங்களுக்கு அதான் சொல்கிறேன், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவத்திலே பார்த்துக்கலாம். உங்கள் பிள்ளைங்க வளர்க்குறதுல இருந்தும், இல்லை உங்கள் பிள்ளைய படிப்பு விஷயத்தில் இருந்தும், உங்கள் வீட்டுக்காரர் வேலை பொருளில் இருந்தும் பணம் கண்டிப்பாக மஸ்ட்டு தேவை. நம்மளால் வந்து நம்ம வந்து முதல்ல சேஃப் ஜோன், நம்மளோட குடும்பத்தை எப்படி கொண்டு போக முடியும்.
ஒரு அவசரம்னா யாரை நாடலாம், இவர் தருவார் அவர் தருவார்னு ஏமாறதுக்கு இல்லை. கண்டிப்பாக உதவி இல்லாமல் ஒன்றும் இல்லை. மகளிர் சுயதுக்குள்ளே நிறைய கடன் தராங்க, அதை வச்சு உங்களோட வாழ்வாதாரம் ஏறுது. அதுதான் நம்மளோட பேசிக்கில் வந்து என்ன சொல்லலாம், ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷனில் என்றைக்குமே ஓட்ட போட்டு பார்க்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வாதாரம் ஏற ஏற, பொருளாதாரம் ஏற ஏற அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து உடனே முடங்கிடுறதும் தவறான முடிவு எடுக்கிறதும், அதாவது இவர் சரியில்லை, அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், அவங்க கூட தான் வேலை பார்க்கணும் இல்லை. தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மக்களுக்கு நிறைய, அதாவது நான் சொல்கிற பொதுமக்களுக்கு பண்ணுறோம். நம்ம மாநகராட்சியில் எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை பார்க்குற சக பெண் பணியாளர் இருந்தாலும் சரி, டிபிசி ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, வேலையே ஹார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு தான். நான் ஒரு வீட்டில் போய் பார்க்கணும், டோர் பை டோர் போகணும். அவங்க வீட்டில் போய் ஏன்னா நான் இந்த பதவி வர்ற மட்டும் எங்கள் வீட்டிலே வந்து செக் பண்ணுவாங்க. சைடில் வந்து இடம் வச்சுருப்பேன், நீங்களாம் இதை வச்சுருக்கீங்க அதை வச்சுருக்கேன்னு பாரு. அப்போ எஸ்ஓ அவரும் வருவார். நான் ஒன்றும் செய்ய அவங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் யாரை கூப்பிட்டு வராங்க, சப் கலெக்டரை கூப்பிட்டு வருவார், ஆணையாளரை கூப்பிட்டு வர மாட்டார். சப் கலெக்டரை கூப்பிட்டு வந்தார். எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா செக் பண்ண வந்திருக்கோம். அப்படியா சரி அப்படின்னு அந்த மாதிரி அந்த வேலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பல மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டென்ஷனாக பேசுவோம். அந்த குப்பையை பிரித்து எடுக்கிறப்படியே நாங்கள் படுத்த பாடு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ தான் நிறைய வீட்டில் அதை பிரிக்கிறதுக்கு வருது. ஏன்னா நீங்கள் உங்கள் தாய்மார்கள் தான் தெரியும், நீங்கள் தான் சமையல் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. பிளானிங் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், இந்த இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் ரூம்லேருந்து வேலை செஞ்சாலும் ரோடில் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளானிங்கில் இப்போ வந்திருக்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். நம்ம ஆணையாளர்களுக்கு அதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். எத்தனையோ இடத்துல ஆக்கிரம் கொடுக்கணும், உடனே எடுத்தாகணும் அப்படின்னா அடுத்த நிமிஷத்தில் அப்புறப்படுத்திடும். அது கோர்ட் கேஸுங்கிறது வந்து இழுக்கிறது. நம்ம வழக்கறிஞர் நம்ம மேடையில் இருக்கிறதுனால தெரியும். அதுக்கெல்லாம் இங்கே பயப்படவே கிடையாது. முடிஞ்சால் என் மேலே ப்ரைவேட் போட்டுக்கோணும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இடம் உடச்சி விட்ருக்கேன். எத்தனை இடத்துல போட்டாலும் அது எந்த வக்கீல் போட்டாலும் அந்த இடத்துல ரெடி பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா ஊர் வளர்ந்துட்டு வருது. எந்த ரோடு அடப்பட்டிருந்தாலும் எடுக்கலாம். அதில் பிளானிங்கில் நீங்கள் வந்திருக்க நம்ம வந்து அது பெண்களாக இருந்தாலும் உடனடியாக எடுக்காங்க. அதான் மேடம் சொன்னாங்க, சார் அவங்க உடனே எடுத்துருவாங்க சார். அப்படி தான் மேடம் ஆள் தேடிட்டு இருந்தேன், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி பல்வேறு கட்டங்களாக எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிருக்கு தான் வாழ்த்துக்கள். என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பாதுகாப்பும் சரி, என்ன இனியால் முடிஞ்ச எந்த உதவிக்கும் சரி, நம்ம அடுத்து நம்ம ஆணையாளர் மேடம் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு உள்ள பொறுப்பு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி சரி செய்ய வேண்டும் பொறுமையாக ஆராய்ஞ்சு டென்ஷன் இல்லாமல் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஐக்கன் அப்புறம் பார்த்துக்கலான்னு தூங்கினா ஒப்பேறாது. அதுக்கு என்னென்னு சிந்தனை பண்ணணும், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு உங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை நிறைய வழி இருக்குது. அவங்க வந்து நம்மளோட டாக்டர் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் நம்மளோட 7 பிஹெச் சென்டர் இருக்குது. நகர்நல அலுவலகம் நம்ம முதலமைச்சர் உத்தரவில் 15 இடத்துல இருக்குது. அது 60 வயசு மக்களை தேடி மருத்துவருக்கு வீட்டில் போய் செக் பண்ணுறோம். இன்றைக்கி இன்னொரு உறுதிமொழி நீங்கள் எடுக்கலாம். நான் எடுத்தோன்னே இந்த ஊரில் நிறைய திருத்தணும் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த ஊரில் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு ஒரு வந்து ஒன்று ஒன்றா படிப்படியாக நிறைவேற்ற போனோம். அது ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு உறுதுணை எடுக்கலாம். உங்களுக்கு வந்து வயசு வாரியாக பிரித்து கொடுத்தாச்சு, 20 வயசு 40 வயசு 60 வயசுன்னு. இதில் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த ஆள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து 58 60 வயசு வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிபார்ட்மெண்ட் ரவுண்டில் இருப்பாங்க. அது மேடத்துக்கு அந்த பெருமை வரும். இந்த 2026 இன்னைக்கு கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக நமது மேலாளர் திருமதி ரத்னவல்லி வஉசி துறைமுக எஸ்ஏ காம்படிஷன் முதல் பரிசு எஸ் சுவர்ணகலா, இரண்டாவது பரிசு ஜே சுயம்புக்கணி,